Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கு என்ன வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஹைக்யூ சீசன் 4 எபிசோட் 6 கான எக்ஸ்பிளனேஷன் தான். போன எபிசோடோட எண்டிங்லயே காகியாமா ஹினாட்டாவை பார்த்துட்டு நீ நினைச்ச அப்படின்னா உன்னால இன்னுமே சூப்பரா ஜம்ப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பான். அஞ்சரை பின்னாடி வந்து நிஷ்னோயா வந்துட்டு டேய் ஹினாட்டா காகியாமா ரெண்டு பேரும் வந்துட்டீங்களா, ட்ரைனிங் கேம்ப்ல எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சூகரா வந்துட்டு எப்பறம் ட்ரைனிங் கேம்ப்லாம் போச்சு அப்படின்னு கேட்டுக்கிட்டு இன்னொரு பக்கம் டனகா வந்து கேட்டுக்கிட்டு இருக்கான். அங்க இருக்க ஃப்ளோர்ல ஒன்னும் மரப்பலகையில செய்யலப்பா அப்படின்ற மாதிரி சொல்றான். டேய் நாங்க அந்த ஸ்டேடியத்தையாடா கேட்டோம், லேண்ட் அந்த வாலிபால் பிளேயர்ஸ்ல எப்படா இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. எல்லா பிளேயர்ஸ் உண்மையிலேயே வேற லெவல்ல இருந்தாங்க அப்படின்னு காகியாமா சொல்லிட்டு இருக்கான். சூகரா வந்துட்டு நல்ல வேலைடா அங்க நீ உள்ள பூரா முட்டிட்டியே அப்படின்ட்டு ஹினாட்டாவை பார்த்து சொல்றான். அந்த முட்டா பைய போனாலும் போயிருப்பான், ஏதோ அரெஸ்ட் பண்ணிடுவாங்கன்னு சொல்லி தான் அந்த பைய போகாம இருந்திருக்கான் அப்படின்னு சொல்றான். டேய் நீ வந்துட்டியா நல்லா வளர்ந்துட்டியா அப்படின்ற மாதிரி சூகரா சொல்லிட்டு இருக்கான். எப்ப 5 நாள் தான் பாக்குது அதுக்குள்ள எப்படிப்பா வளர முடியும் அப்படின்னு டைச்சி சொல்றான். ஹினாட்டாவுமே டைச்சியை பார்த்துட்டு சாரி கேப்டன் என்னாலதான் உங்களுக்கு எவ்வளவு பெரிய தொந்தரவு அப்படின்னு சொல்லி சாரி கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆனா டேய் நீ எல்லாம் இங்க இருந்திருந்தா நீங்க ஒருத்தே இல்லையே, நான் இல்லாம உன்னால எதுவுமே பண்ணிருக்க முடியாது, அப்படின்னா நீ அங்க போனது எவ்வளவு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு காகியமா சொல்றான். நீ வாய மூடுற அப்படின்னு சொல்லிட்டு ஹினாட்டா சண்டைக்கு போறான். அடுத்த சீன்ல யாச்சி வந்துட்டு ஒரு கிரீன் கலர் டேப்பை நெட்ல ஒட்டிக்கிட்டு இருக்கா. ஆமா எதுக்கு இந்த மாதிரி டேப்ல ஒட்டிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹினாட்டாவும் கேட்க, நாங்க ஒரு வாரமா செம்மையா சர்வீஸ்க்கு தான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தோம். சோ இப்போ ஒருத்தரோட சர்வீஸ் எந்த அளவுக்கு ஃபோக்கஸ்டா இருக்கு, கரெக்டா இந்த கேப் குள்ள அடிக்கணும், அவங்க அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். மொத்தம் 9 டேப்ஸ் இருக்குது, கரெக்டா அவங்க எங்க ஏம் பண்றாங்களோ அங்க அடிக்கணும்னு சொல்லி தான் இதை பிளான் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றா. அதே மாதிரி எல்லாரும் சர்வீஸ் பண்ண ஆசையா அவனோட சர்வீஸை சூப்பரா இம்ப்ரூவ் பண்ணிருக்கான், கரெக்டா லைன் கிட்டே அடிக்கிறான். தனக்காம அவனோட ஜம்ப் சர்வீஸ் அடிக்கிறான். நிஷ்னோயா ரொம்ப ஈஸியா இருக்கேடா அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டா எடுத்து கொடுக்கான். அப்புறம் இன்னொரு பையனும் ஜம்ப் ஃப்ளோட் அடிக்கிறான். அதை நிஷ்னோயாவால கரெக்டா ரிசீவ் பண்ண முடியல. நிஷ்னோயாவாலே இதை ரிசீவ் பண்ண முடியல அப்படின்னு கண்ணாடி சொல்லிட்டு இருக்க. கோச்சுக்கு வந்துட்டு நிஷ்னோயா ஆக்சுவலா அப்ராம் பாஸ் போறதுல கொஞ்சம் வீக்கானவே தான். ஜம்ப் ஃப்ளோட்டை பொறுத்தவரை அண்டராம் பாஸ் போறதும் கஷ்டம் தான், மேக்ஸிமம் மேலேயே வச்சு போட்டாதான் உண்டு, கீழே வச்சுட்டோம் அப்படின்னாலே அது கஷ்டம் தான் அப்படின்னு கோச்சுக்கேன் சொல்லிட்டு இருக்காரு. அவனோட சர்வீஸ் சூப்பரா இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃப்ரெண்டும் சொல்லிட்டு இருக்கான். யாமகுச்சி நானும் இது மாதிரி அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அடிக்கிறான். ஆனா என்னன்னே தெரியல, யாமகுச்சி அவுட்லயே தான் போய்கிட்டு இருக்குது பால். அடுத்து காகியாமா இப்ப வந்து சர்வீஸ் பண்றான். அதை ஹினாட்டாவும் பாத்துக்கிட்டு தான் இருக்கிறான். காகியாமா அடிக்கும் போதே கொஞ்சம் தப்பா அடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். பால் அவுட் நோக்கி போய்கிட்டு இருக்குது. ஹினாட்டாவுமே புதுசா கத்துக்கிட்டு அந்த ஒரு மூமெண்ட்டை யூஸ் பண்றான், கரெக்டா அப்படியே தான் பண்றான். பட் அவனால பாலை ரிசீவ் பண்ணலாம் முடியல, ஆனா பால் எங்க வருதுன்னு சொல்லி கெஸ் பண்ணிடுறான். அப்படியே அவன் பந்து எடுக்க முடியாம கீழே விழுந்துட்டு எதுவுமே நடக்காத மாதிரி கேஷுவலா அப்படியே போயிடுறான். எல்லாருக்குமே பயங்கர ஷாக்கு, என்னடா இவன் வழக்கமா இப்பெல்லாம் பண்ண மாட்டானே, இவன் எப்படி இப்ப கரெக்டா மூவ் பண்றான், அதுவும் எந்த வித அன்னெசரியான மூவ்மெண்ட்டுமே இல்ல, ஜஸ்ட் கொஞ்சம் தான் மூவ் பண்ணா கரெக்டா வந்துட்டான் அப்படின்ட்டு ஷாக் கூட பாத்துக்கிட்டு இருக்காங்க எல்லாரும். அவங்க எல்லாம் பிராக்டிஸ் முடிச்சுட்டு கிளம்புறப்ப ஹினாட்டா காகியாமா கிட்ட வந்துட்டு டேய் என்னை நீ அதிகமா பறக்க சொன்னி, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். அதுவா நீ இப்ப வா நான் உனக்கு செட் பண்றேன் நீ அடி அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போறான். நம்ம டைச்சி வந்துட்டு என்னடா இப்ப இது பண்றீங்க, பிராக்டிஸ் எல்லாம் முடிஞ்சு ஒழுங்கா நீங்க வேற ட்ரைனிங் கேம்ப் போயிட்டு வந்திருக்கீங்க, டயர்டா இருக்கும், வீட்டை பார்த்து போங்க அப்படின்னு சொல்றான். ஒரு 2 நிமிஷம் சார் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. சரி 2 நிமிஷம் தான் டைம், அதுக்கடுத்து வீட்டை பார்த்து போயிடணும் அப்படின்னு சொல்றான் டைச்சியும். நீ ஆக்சுவலா ஜம்ப் பண்ணும்போது எப்படி இருக்கும் தெரியுமா, அப்படின்ற மாதிரி ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும், ஆனா ஆக்சுவலா எப்படி ஜம்ப் பண்றப்ப இருக்கணும் தெரியுமா, பூம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்றான். டேய் நானும் உன்கிட்ட மியூசிக் கத்துக்க வரலடா, ஒழுங்கா சொல்லி தடா அப்படின்னு சொல்லிட்டு ஹினாட்டா கேக்குறான். அவனோட ஜம்ப் நல்லா தான் இருக்கு, ஆனா எனக்கு தெரிஞ்சு உன்னால இன்னுமே அதிகமா ஜம்ப் பண்ண முடியும். சரி சொல்லு நீ ஜம்ப் பண்றப்ப உன்னோட வெயிட் எல்லாம் எங்க கொண்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். காலுக்கு தான் கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்றான். காலுக்கு தான்டா, அது எல்லாருக்கும் தெரியும்டா, கால்ல எந்த பார்ட்டுக்கு கொண்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கான். இங்க பாரு நீ எந்த அளவுக்கு ஹைட்டா ஜம்ப் பண்றியோ அந்த அளவுக்கு மிட் இயர்ல நீ அழகா யோசிச்சு எதுனாலும் பண்ணிக்க முடியும். அண்ட் அந்த மாதிரி நீ எப்ப ஜம்ப் பண்ணி இறங்குறியோ உன் கால் தரையில படுறப்ப அந்த ஃபீல் உனக்கே தெரியும் அப்படின்ட்டு காகியாமா சொல்றான். டைச்சி அந்த கிளப் ரூம்குள்ள வந்ததுக்கு அப்புறம் சூவாரா கேக்குறாங்க, எங்கடா ஹினாட்டா காகியாமா வந்து அவங்க ஒரு 2 நிமிஷம் பிராக்டிஸ் பண்ணிட்டு வரேன்னு சொன்னாங்க, 2 நிமிஷம் சத்தியமா 2 நிமிஷம்ல வர மாட்டாங்கடா அப்படின்னு சூவாவும் சொல்றான். சே நாளா இந்த மாதிரி ட்ரைனிங் கேம்ப் போயிட்டு வந்திருந்தா அடுத்த நாள் கண்டிப்பா ஃபிளாட் ஆயிருப்பேன், இவங்க என்னடா வாலிபால் மேல இவ்வளவு லவ்வா இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு சூவாரா சொல்றான். அதுக்கு ஆசையும் வந்துட்டு ஆனா இன்னைக்கு காகியாமா கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கானே, இந்த கேம்ப் போயிட்டு வந்ததுல இருந்து அவனோட ஃபேஸே ஒரு மாதிரி பயங்கரமா இருக்கிற மாதிரி இருக்கே, இல்ல எனக்கு மட்டும் தான் அப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப காகியாமா ஹினாட்டாக்கு பால ஹைட்டா செட் பண்றான். ஹினாட்டாவும் ஜம்ப் பண்றான். டேய் லூசு பையல ஒழுங்காவே ஜம்ப் பண்ணலடா அப்படின்னு சொல்லிடுறான். அவன் திட்னையிலே தலையில பந்து வாங்கிடுறான். சரி சரி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹினாட்டா கடுப்பட மறுபடியும் பின்னாடி வந்துடுறான். இப்பயும் காகியாமா செட் பண்றான். இந்த வாட்டி ஹினாட்டா நாக்க சொல்லிக்கிட்டு சூப்பரா வர்றான். அவனோட ஜம்ப் அப்படியே அந்த வெல்ல முடியிருக்கான் இல்லையா அவன மாதிரி வருது. டேய் லூசு பையலா நீங்க இன்னும் வீட்டுக்கு போலையாடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்ட் கேட்குது. நம்ம டைச்சி தான். ஹினாட்டா அங்கேயே ஸ்டாப் ஆயிடுறான். இல்ல அப்படின்னா ஹினாட்டாவோட ஜம்ப் நேரம் நம்ம பாத்துருக்கலாம். ஏற்கனவே இவ்வளவு பணியா இருக்குது, மூடிட்டு வீட்டுல பார்த்து போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு டைச்சி மிரட்டி அனுப்பிடுறான். இந்த ஜம்ப் நீங்க இப்ப பாக்கலனாலும் கண்டிப்பா ஒரு நாள் பாப்பீங்க, அது உங்களுக்கு கூஸ் பம்ப்ஸா இருக்கும், அதுக்கு நான் கேரண்டி. அடுத்த நாள் காலையில ஸ்பைக்கிங் பேட்டரி பண்ணிட்டு இருக்கப்ப காகியாமா வந்து சூக்கிக்கு செட் பண்றான். சூக்கி நல்லா தான் அடிக்கிறான், இருந்தாலும் அது ஹினாட்டா நோட் பண்ணி சூக்கி கிட்ட ஏதோ பேச போறான். ஆமா ராணி அந்த ட்ரைனிங் கேம்ப்ல கோகுனகாவா உனக்கு செட் பண்றப்ப இன்னுமே நல்லா ஜம்ப் பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு அப்படிதானே அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். இல்ல நான் எப்பவும் போல தான் ஜம்ப் பண்றேன் அப்படின்னு சூக்கி கேஷுவலா போயிடுறான். இருந்தாலும் காகியாமா இதை ஒரு மாதிரி நோட் பண்ணிக்கிட்டே நிக்கிறான். அதை கோச்சுக்கமே நோட் பண்ணிட்டு அவங்க பிரேக் டைம்ல நின்னுட்டு இருப்ப அவர் காகியாமாட்ட பேச போறாரு. உன்னோட ட்ரைனிங் கேம்ப்ல நல்லா தான் போச்சுன்னு கேள்விப்பட்டேன், உனக்கு எதுவும் தொந்தரவு இல்லையா, நீ ஓகே தானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்காரு. காகியாமா ஃபர்ஸ்ட் ஓகேன்னு சொல்லிடுறான். பட் இருந்தாலும் அவனுக்கு அந்த அட்சுமோ சொன்ன வார்த்தையெல்லாம் ஞாபகம் இருக்குது. ஏன்னா கோட்டுக்குள்ள ஒருத்தன் நல்ல பையன் மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொல்றானே அப்படின்னு கேட்கிறான். அதுக்கான அர்த்தம் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காகியாமா கோச்சிட்ட கேட்க அவருமே வந்துட்டு ஒரு அட்டாக்கருக்கு ஏத்த மாதிரி செட் பண்றது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம் தான். எல்லா அட்டாக்கர்ஸ்க்கும் எல்லா செட்டுமே கரெக்டா பெர்ஃபெக்ட்டா அமைஞ்சிரும்னு சொல்லி அர்த்தம் இல்ல. இது என்னோட தாத்தா தான் என்கிட்ட அடிக்கடி சொல்லுவாரு. ஆனா நீ அந்த விதத்துல நல்லாவே பண்ற இல்லையா, அதனால அவன் உன்னை நல்லா செட் பண்றன்றத அப்படி சொல்லிருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே டேட்டா பிளேயர்ஸ் பிராக்டிஸ் மேட்ச் விளையாடுறதுக்காக வந்திருக்காங்க. அவங்க வந்து சத்தம் விடுறதுல நம்ம பசங்க எல்லாம் அள்ளு விட்டுருது. வழக்கம் போல இங்க ரொம்ப கொடூரமா இருக்காங்களே அப்படின்னு சுகாராவும் சொல்றான். அவன் வந்துட்டு ஐயோனே அப்படியே கையை தூக்க வர்றான், டே கையை இறக்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேப்டன் தட்டி விட்டுறான். காகியாமாக்கு கோகுனகாவை பார்த்தோன்னே அப்படியே கொஞ்சம் ஃபயர் ஆகுது. ஏன்னா சூக்கி அவன் பால தான் நல்லா அடிச்சிருப்பான் இல்லையா, அதனால இப்ப அப்படியே மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. அவங்க டீம்ல இருந்து சர்வீஸ் பண்ண நிஷ்னோயா
நிஷினோயா அதை ரிசீவ் பண்ணி காகியாமா தரான். ஹினாட்டா வழக்கம் போல ஃபாஸ்ட் ஏரியா அவங்க ஏமாத்த காகியாமா வந்து ஆசைக்கு செட் பண்றான். ஆனா அவங்க பிளாக்கர்ஸ் ஏமாறவே இல்லை, கரெக்டா ஆசைக்கு போய் ஈஸியா பிளாக் பண்ணிடுறாங்க. அப்பதான் கோச்சுக்கா சொல்றாரு, இது நம்ம சுகிஷிமா சிரோட்டோரிசாவா செட்டருக்கு பண்ண மாதிரியே தான் இருக்குது, இப்ப அவங்க நமக்கு பண்றாங்க, சோ இது செட்டருக்கு தான் ரொம்ப பிரஷரா இருக்கும், காகியாமாக்கு இது ரொம்ப கஷ்டமான மேட்சா இருக்கும் அப்படின்றாரு. அப்பதான் கண்ணாடி அந்த புக்கை பார்த்துக்கிட்டு இப்ப டேட்டாக்கு யூஸ் பண்ற ஃபார்மேஷன் பேரு பஞ்ச் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு கோச்சுக்கா அதை எக்ஸ்பிளைன் பண்றாரு. பஞ்ச் ஷிஃப்ட்ன்றப்ப 3 பிளாக்ஸ்மே பக்கத்து பக்கத்துல நடுவுல நின்று பஞ்சா நின்னுகிட்டு இருப்பாங்க கொத்தா. வழக்கமா மத்த எல்லா டீமும் யூஸ் பண்ற ஃபார்மேஷன் என்னவோ தனித்தனியா 3 பிளாக்கர்ஸ் 3 கார்னர்ல நின்னுக்கிடுவாங்க. எந்த சைடு இருந்து அட்டாக்கர் வந்தாலும் மினிமம் ஒரு பிளாக்கராவது இருப்பாங்க. சோ கையில பட்டு எப்படியா ஸ்லோ ஆயிடும். அதான் எல்லா டீமும் பண்ற ஒரு ஃபார்மேஷன். அதை வந்துட்டு ஸ்ப்ரெட் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இது பஞ்ச் ஷிஃப்ட், இது ரொம்பவே காம்ப்ளிகேட்டடா தான் இருக்கும் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஏன்னா இவங்களுக்கு நல்லாவே ரீட் பிளாக்கிங் வரும். அதனால செட்டர் எந்த பக்கம் போறான்னு கரெக்டா பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க ஃபாஸ்டான ரிஃப்ளெக்ஸஸ் மூலமா கரெக்டா 3 பேருமே சேர்ந்து பிளாக் பண்றப்ப கண்டிப்பா அவங்கள தாண்டி அடிக்கிறதே கஷ்டம் தான். இப்ப அவங்க டீம்ல இருந்து சர்வீஸ் பண்ண டைச்சி ரிசீவ் பண்ணி காகியாமா தரான். காகியாமா இந்த வாட்டி ஹினாட்டாக்கு தான் செட் பண்ண வரான். கோச்சுக்காயுமே இதுதான் பஞ்ச் ரீட் பிளாக்கிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்ல சவர் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்குது. ஹினாட்டாவுமே ஒரு மாதிரி பயந்துகிட்டே அவங்க கையில மட்டும் பட்டு எப்படியோ பால் அடிச்சு பாயிண்ட் வாங்கிடுறான். பட் இருந்தாலும் அவனோட ஃபர்ஸ்ட் அட்டாக்லயே கிட்டத்தட்ட கையில போற அளவுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா அது கஷ்டம்ன்றத புரிஞ்சுக்கிறான். இப்ப அப்படியே மேட்ச் நடந்துகிட்டே இருக்குது. டேட்டா 9 கராசனம் 7ன்னு சொல்லி இருக்காங்க. ஹினாட்டா இப்ப சர்வீஸ் பண்றான். அது அவங்க டீம்ல ரிசீவ் பண்ணி செட் அயோனிக்கு செட் பண்ண அயோனி அடிக்கிறத டனாக்கா விழுந்து ரிசீவ் பண்றான். காகியாமா செட் பண்ண வரும்போதே தெளிவா தெரியுது இவங்க 3 பேரும் இப்படி நட்ட நடுவுல இருக்காங்களே, கண்டிப்பா சூக்கிக்கு செட் பண்ண கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி டைச்சிக்கு செட் பண்ணிடுறான். இருந்தாலும் அவங்க ஓடி போய் டைச்சியையும் பொத்தி போட்டுறாங்க. காகியாமாவும் டைச்சி கிட்ட வந்துட்டு சாரி கேட்கறான். நீ எதுக்கு சாரி கேட்கறது, நல்ல செட் தான் அப்படின்னு டைச்சிக்கு சொல்றான். சரி, நான் இந்த மாதிரி ஒரு பிரஷரான சிச்சுவேஷன் இருக்கிறதுனாலதான் என்னோட ஃபுல் ஃபோக்கஸ்ட ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியல அப்படின்ற மாதிரி காகியாமா யோசிச்சுட்டு இருக்கான். காகியாமா அவனோட ட்ரைனிங் கேம்ப்ல விளையாண்ட எல்லா பசங்களையும் அப்புறம் இந்த டேட்டா பிளேயர்ஸ் எல்லாருமே நினைச்சுக்கிட்டு இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குது, இந்த மாதிரி ஸ்ட்ராங்கான பிளேயர்ஸ் கூட விளையாடுறது உண்மையிலேயே வேற லெவல்ல இருக்கு அப்படின்னு ஒரு எக்ஸைட்டிங்கோட இருக்கிறான். இப்போ டேட்டக் 10 கராசனோ டீம் 7ன்னு சொல்லி இருக்காங்க. இப்போ அப்படியே பால் ரேலி ஆகிட்டு இருக்கப்ப டேட்டக்கோட பிளேயர் வந்து ரிசீவ் பண்றான். அவங்க செட்டர் அப்படியே செட் பண்ற மாதிரி வந்து செகண்ட் டச் டிராப் போடான்னு பார்த்தா அடிச்சிடறான். செகண்ட் டச்ல நிஷனோ அவளை கூட ரிசீவ் பண்ண முடியல. அடுத்து பால் ரேலி ஆகிட்டு இருக்கப்ப காகியாமா வந்து இப்ப பின்னாடி அப்படியே ஆசைக்கு செட் பண்றான். போறதை பார்த்தா நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா அதையும் ஆசைக்கு அடிக்கிறத பிளாக் பண்ணிடுறாங்க. அவங்க என்னடா இது இதையும் பிளாக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு காகியாமா சம ஷாக்கோட இருக்கிறான். சுக்கியுமே அதே மாதிரி நம்ம டீம் சைடுக்கு கொஞ்சம் பிளாக் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறான். அடுத்து அப்படியே ரேலி ஆகிட்டு இருக்கப்ப அவங்க டீமோட செட்டர் வந்து அந்த 2ஆம் நம்பர் பிளேயர் அவங்க கேப்டனுக்கு செட் பண்றான். அவன் அப்படியே அடிக்கிற மாதிரி வந்து தூக்கி டிராப் வைக்கிறான். அந்த இடத்துல பார்த்தா யாருமே இல்ல. ஆனா நம்ம நிஷனோயா அந்த இடத்துல ரோலிங் தண்டர் அப்படின்னு சொல்லிட்டு சாமியா ரோலிங் தண்டர் போட்டு எடுத்து கொடுத்துட்டு அப்படியே நிக்கிறான். காகியாமா செட் பண்ண வரும்போது நிஷனோயா நீ பாதையை மறைச்சிக்கிட்டு நிக்கிறடா அப்படின்னு சொல்றான். எல்லாருக்குமே இதை கேட்டுட்டு பயங்கர சாக்கு. நிஷனோயாவுமே இப்ப என்னடா சொன்னா அப்படின்ற மாதிரி லைட்டா டென்ஷன் ஆகுறான். இதோட இந்த ஒரு எபிசோடு முடியுது. காகியாமா ஆக்சுவலி கராசனோ டீம் வந்ததுல இருந்து இந்த மாதிரி யார்ட்டையும் பேசினது இல்ல, அதுவும் மிக முக்கியமா நிஷனோயா டைப் எல்லாம் பேசினதே இல்ல. இது கொஞ்சம் டிஃபரெண்டா தான் இருக்குது. பேசியிருக்கான் எப்ப அப்படின்னா ஜூனியர் ஸ்கூல்ல இருந்தப்ப அந்த ஈகோ பிடிச்ச கிங்கா இருந்தப்ப. சோ இப்ப காகியாமாக்கு என்ன ஆச்சு, ட்ரைனிங் கேம்ப் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் டிஃபரெண்டா தான் நடந்துக்கிறான். அதுக்கான காரணம் என்ன, இவன் எப்படி என்ன ஆக போறான்றத அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல நம்ம பார்க்கலாம். அதெல்லாம் நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த எபிசோட் பிடிச்சிருந்த ஒரு லைக் போட்டு இந்த எபிசோட் பத்தின உங்களோட தாட்சியம் மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். பை கைஸ்.